ஃபியூச்சர்ல ஜனத்தொகை ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால இயற்கை வளங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருது. இதனால மக்களாலையும் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியல. இதனால சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, வேற்று கிரகமான டைட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துல போய் மனுஷங்க வாழ்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயுமே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால மனுஷங்களை ஜெனட்டிக்கலா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக ஒரு 14 மனுஷங்களையும் வாலண்டியர்ஸா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா அவங்க நினைச்ச மாதிரி கரெக்டா போய் அந்த கிரகத்துல வாழ்றதுக்கு தகுதியான மனுஷங்களா மாறினாங்களா, இல்ல வேற ஏதோ ஆபத்துல முடிஞ்சதா அப்படின்னு சொன்ன கதை தான் இது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது 2018ல ரிலீஸ் ஆன டைட்டன் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கி தட்டி விட்டுருங்க. 2048 ஃபியூச்சரை காமிக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர்ல மக்களோட ஜனத்தொகை ரொம்பவே அதிகமா போனதுனால இயற்கை வளங்கள் எல்லாமே ஒன்னொன்னா அழிஞ்சிட்டு வருது. இதனால மக்களாலேயே இப்ப இந்த பூமியில சர்வே பண்ண முடியல. சயின்டிஸ்ட் எல்லாரும் மனுஷங்களை ஒரு ஜெனட்டிக்கலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, வேற்று கிரகத்தால போயிட்டு வாழ்றதுக்கு தகுதியானவங்களை மாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. கிரகத்தோட பேரு சாட்டன்ஸ் மூனான டைட்டன் அப்படிங்கிற கிரகம் தான். இங்க வாழ்றதுக்காக ஒரு 14 வாலண்டியர்ஸை இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அவங்களோட ஃபேமிலி மொத்தமாவே இவங்களை வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. அது ஹை டெக்னாலஜியா டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்க எல்லாத்தையுமே ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. 14 பேர்ல ரிக் அப்படிங்கிற இவரு ஒரு வாலண்டியர், இவர் ஒரு பைலட், இவரோட வைஃப் அபிகைல், இவங்க ஒரு டாக்டர், இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இவனோட பேரு லூகாஸ். இவனோட பையனுக்காக தான் இது எல்லாத்தையுமே இவங்க பண்றாங்க. இப்போ இந்த மொத்த ப்ரோக்ராமையும் கண்டக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவரோட ஹெட் இந்த ஆளு தான். இவரோட பேரு கோலிங்கோட். ரிக்க மீட் பண்ண நீ ரொம்பவே தைரியமான ஆளு, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவர் ஒன்றும் சாதாரண பைலட் கிடையாது. இவர் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும்போது ஒரு தடவை இவருக்கு குண்டடிப்பட்டுருது. அப்போ அவரு ஒரு பாலைவனத்தை 3 நாளா சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாம அந்த கன்ஷாட்டோட கடந்து வந்திருக்காரு. அதனால இவர் ஒரு கடுமையான சர்வைவர் தான். அதுக்காக தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். நிச்சயமா இதை நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே அவங்களோட பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இதை பண்றாங்க. இவங்க எல்லாம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அபிகைல் இந்த கொலிங் கிட்ட தனியா பேசுறா. என்ன அப்படின்னா, அவருக்கு கொஞ்ச நாளா ஏதோ உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் போக போக சரியாயிரும், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கோலிங்கோட் அங்கிருந்து கிளம்புறாரு. எல்லா ப்ரோக்ரஸும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாலண்டியர்ஸை கூப்பிட்டு இப்ப ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு பிரசன்டேஷனா இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இந்த பூமி இந்த மாதிரி இயற்கை வளம் இல்லாம போயிட்டு இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு நாள் மொத்தமா அழிஞ்சிரும். இப்போ இதே மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரோ எக்கோசிஸ்டமும் இருக்கிற மாதிரியான ஒரு வேற்று கிரகத்தை நம்ம பார்த்தாகணும். அப்படி இருக்கிறது சாட்டன்ஸ் மூனான டைட்டன் மட்டும்தான். அந்த டைட்டன்லயும் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, அங்க லிக்விட் மீத்தேன் தான் மழையா பொழியும். அதனால அங்க இருக்கிற நதிகள்லயோ குளத்துலயோ நம்மளால எப்பயுமே ஸ்விம் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க காத்தா நைட்ரஜன் தான் இருக்கும். நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும். ஆனா அங்க நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்மளால மூச்சு கூட விட முடியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கிரகத்துல போய் வாழணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மனுஷனை மாடிஃபை பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இப்ப ஜெனட்டிக்கலா இவங்களை மாத்துறதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு வாலண்டியர், இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எங்க மேல கண்டக்ட் பண்ண போறீங்க, அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுன்றதுல என்ன உறுதி இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். அதுக்கு அந்த கோலிங்குட் இருந்துட்டு, ஆமா அது நாங்க எல்லா டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனாலதான் அடுத்த கட்ட முயற்சிக்கு நாங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இதுல நீங்க எல்லாரும் உயிரோட தான் இருப்பீங்க அப்படின்றதுக்கு என்னால உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. இவங்க பேசிக்கா கண்டக்ட் பண்ண டெஸ்ட் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மனுஷங்க மேல ஒரு டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் அவரோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. இவர் ஒன்னொன்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு வாலண்டியர் திருப்பி ஒரு டவுட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். இதை பார்த்து ரிக்கு கடுப்பாகி, டேய் உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒழுங்கா எந்திரிச்சு போடவில்லை அப்படின்ற மாதிரி திட்டிடுறான். இங்க இருக்கிற இந்த 14 வாலண்டியர்ஸும் ஒன்னும் சும்மாலாம் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ரொம்பவே கடுமையானவங்க. மொத்த உலகத்துல இருந்தும் தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்கும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு கீ கார்டு கொடுத்து அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. பேஸுக்கு போனதுமே இவங்களுக்கு எத்தனை கட்ட டெஸ்ட் இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் என்னென்ன ஏது எப்ப எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஃப்ரேயா அப்படிங்கிறவங்க ரிக்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது அவனுக்கு பாதி புரியுது, மிச்ச பாதி புரியவே இல்லை.
இப்போ இவனோட ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து அவங்களோட ரொட்டீனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல அதே ரொட்டீன் தான். லூக்கஸ் வந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறது, அதுக்கப்புறம் வீட்டை வந்து அபிகேல் பாத்துக்கிறது. அவங்க பழகிக்கணும். ஏன்னா இவன் டைட்டனுக்கு போனா திருப்பி வரதுக்கு 2 வருஷம் ஆகும். இப்ப இவனுக்குன்னு சில டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்காக சில வாரங்கள் மட்டும் இங்கேயே வச்சிருந்திருப்பாங்க. அது வரைக்கும் இவ்வளவு உள்ள போயிட்டு அவன் கூட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க டெஸ்ட் ப்ராக்ரஸ் எல்லாம் முடிச்சது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த 14 வாலண்டியர்ஸோட ஃபேமிலியும் தனியா ஒரு இடத்துல ஹை டெக்னாலஜி பேஸ் பண்ண இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதனால இவங்க 14 பேரும் ஒரு குடும்பமா வந்து ரொம்பவே சந்தோஷமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒரு நாள் வந்து இந்த மீட்டிங் கொஞ்சம் அப்படியே கடுமையா போக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம அங்க டைடனுக்கு போயிட்டு 2 வருஷம் ஆகு திரும்பி வர, நம்ம நினைச்சா கூட இங்க வர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நான் நினைச்சாலும் எதுவும் பண்ணலாம் முடியாது. டெய்லியுமே இவங்க நல்ல டின்னர் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்பிக்யூ அப்படி இப்படின்னு இப்போதைக்கு அவங்களோட லைஃப்பை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எப்பயும் போல இவங்க பார்ட்டி பண்றப்ப இவங்களுக்கான ட்ரிங்கிங் எல்லாம் ரொம்பவே அதிகமா போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களா நினைச்சாலும் வந்து குடிக்க முடியாது. அதுவும் அபிகேல் அளவுக்கு மீறி ரொம்பவே நிறைய குடிச்சிடுறா. அளவுக்கு மீறி குடிச்சதுனால அவளுக்கு வந்து சுத்தமா எதுவுமே தெரியல. அப்படியே தள்ளாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அப்ப ரீக் தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஒன்றும் இல்லை, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அவளோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா உண்மையிலே பார்த்தா இவன் தான் முடியல. அவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஐயோ என்னாச்சு கெந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் வந்து செக் பண்றா. செக் பண்ணி பார்த்தா அவனோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவனுக்கு வந்து பயங்கரமான ஃபீவர் இருக்கு இப்போ. சரி இப்போதைக்கு உனக்கு வந்து நல்ல ரெஸ்ட் தான் தேவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியோ கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு பெட்ல போட்டு படுக்க வைக்கிறா. அவனை படுக்க வச்சதுக்கு அப்புறமா இவ தான் வந்து அவனுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா. அவனுக்கு பயங்கரமா வந்து குளிர வர செய்யுது. அதனால எப்படியோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் வந்து கொஞ்சம் பாத்துக்கிறா. மறுநாள் இவன் வந்து ஒரு சைடு கோலிங் விட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஏன்னா இந்த வாலண்டியர்ஸோட டிஎன்ஏ சாம்பிளோட வந்து அங்க இருக்கிற இதோட மேட்ச் பண்ணி பார்த்துருப்பான். அது எல்லாமே பயங்கரமா வந்து இருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ப்ராக்ரஸ் பண்றான். இப்போ என்னன்னா இந்த 14 வாலண்டியர்ஸையுமே ஆக்சிஜன் டேங்க் இல்லாம ஸ்விம்மிங் பூல்குள்ள உட்கார வச்சிருப்பான். எவ்வளவு நேரம் எல்லாரும் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போன்னு. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து தாக்கு பிடிக்கல. ஆனா அங்க ரிக் டாலி அப்படிங்கிற 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. டாலின்ற பொண்ணு ஒண்ணு சும்மாலாம் கிடையாது. இப்ப எப்படியும் அவளும் ஒரு 39 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறா. அதுக்கு மேல அவளாலையும் முடியல, மேல வந்துடுறா. ஆனா ரிக் இன்னும் அப்படியே இருந்தது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் டேங்கே இல்லாம அந்த தண்ணிக்குள்ள பயங்கரமா வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதுவும் அவன் நார்மலான மனுஷங்க ஸ்விம் பண்ற மாதிரிலாம் பண்ணல. ஒரு ஆழ்கடல்ல டால்பின் வந்து எப்படி வந்து ஸ்விம் பண்ணுமோ அந்த மாதிரி செம்மையா வந்து ஸ்விம் பண்ணி காமிக்கிறான். இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற மருந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம். மாதிரி பயங்கரமா டால்பின் மாதிரி ஸ்விம் பண்ணா யாருக்கு தான் பிடிக்காது. அதனால வீட்டுக்கு போனதுமே அவங்களோட நீச்சல் குளத்துல லூக்கஸ்க்கு இது மாதிரி ஸ்விம் பண்ணி காமிக்கிறான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லூக்கஸ் தூங்கினதுக்கு அப்புறமா ஸ்விம்மிங் பூல்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. அப்பதான் அபிகேல் வந்து நம்ம ரிக்கோட நரம்பு எல்லாமே கருப்பு கலர்ல மாறுறத நோட் பண்றா. ஐயோ என்னாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வினோதமா பார்க்க, என்னாச்சு அபிகேல் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கும் கேட்கறான். இல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லாம பெருசா எடுத்துக்காம இதை வந்து அந்த இடத்துல வந்து இக்னோர் பண்ணிடுறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த வாலண்டியர்ஸ்க்கான அடுத்த சர்ஜரியும் வந்து ஆரம்பிக்குது. இதுக்காக எல்லாரும் போயிருக்கும் போது அபிகேல் வீட்டுக்கு வந்து ராயன் அப்படின்ற ஒரு லேடி அவங்களோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வராங்க. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கும் போது இவங்க ஷேர் பண்றாங்க, எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் நினைச்சு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா என்னோட வீட்டுக்கார் எப்பயும் போல இருக்கிறதே இல்லை, எனக்கு என்னமோ பார்க்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வந்து புலம்பிட்டு இருக்கிறா. அப்ப அபிகேல் தான் இருந்துட்டு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா போகும். இதெல்லாம் எதுக்காக, நம்மளோட மனித நேயத்தை காப்பாத்துறதுக்காகவும் நம்மளோட குழந்தைங்களுக்காகவும் தானே. அதனால எல்லாம் நல்லபடியா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவ தான் வந்து சமாதானப்படுத்துறா. இப்போ ஒரு வழியா அங்க வந்து சர்ஜரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கான். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா நல்லா இருக்கிறது இவளுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் பண்றதுனாலயும் நிச்சயமா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனுவல்ல வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. இன்னைக்கு நைட்டு இவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ரிக்க காணோம். ஐயோ ரிக் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பதறி போயிட்டு வெளியில பாக்குறா. பார்த்தா அவன் வந்து ஐஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கழுத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு கேட்டா, எனக்கு பயங்கர சூடா இருக்கு, என்னால சுத்தமா முடியல, அதனாலதான் ஐஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உனக்கு வந்து இன்னும் நான் நிறைய ஐஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பக்கெட் ஃபுல்லா ஐஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இவனுக்கு வந்து துணி போட்டு இது மாதிரி கை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. இதை பார்த்துட்டு ரிக் என்ன பண்றான்னா, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாம், நம்ம 2 பேத்துல எவ்வளவு நேரம் யார் எவ்வளவு
எவ்வளவு நேரம் வந்து இதுக்குள்ள ஐஸ்குள்ள கையை வச்சிருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளால கொஞ்ச நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. எப்பா செம கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறா அபிகைல். ஆனா ரிக் வந்து இன்னமும் அதுக்குள்ளே தான் வச்சிட்டு இருக்கான். எனக்கு வந்து சுத்தமா இது வந்து கூலிங்கா இருக்கிற மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்மளால 2 நிமிஷம் கூட வைக்க முடியல, இவ இப்படி சொல்றானேன்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாகிங் போறாங்க. அப்படி போறப்போ ரொம்பவே அழகான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கு. ஏரி, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு மவுண்டன், அந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. அதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்தையே அழிஞ்சு போயிருன்றாங்க, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க போதும் அப்படிங்கிற மாதிரி ரிக் வந்து சொல்றான். இப்படியே நாட்கள் போக போக இந்த 14 வாலண்டியர்ஸ்க்கான ட்ரைனிங்குமே வந்து வெவ்வேறு லெவல்ல போகுது. மாஸ்க் போட்டுக்கிட்டு இவங்க வந்து ரன்னிங் ஓடணும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா இவங்க எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறாங்க. உறைஞ்சு இருக்கிற தண்ணியில போயிட்டு இவங்க வந்து ஸ்விம் பண்ணணும், அதுலயும் எவ்வளவு நேரம் இவங்க தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க. இதுல சில வாலண்டியர்ஸால வந்து கொஞ்சம் முடியல, கண்டினியூஸா இதெல்லாம் பண்ண முடியல, அவங்களாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ரிக்கோ அந்த டேலி அப்படிங்கிற பொண்ணும் எதுலையுமே வந்து அப்படியே சலிச்சவங்க இல்லை அப்படின்றது மாதிரி பயங்கரமா வந்து டஃப் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டேலியால வந்து முடியல. அப்ப ரிக் தான் தண்ணிக்குள்ள எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். வந்து ரொம்பவே நல்லா கத்துக்கிறா. இது எல்லா ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகணும். அப்படி வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ரிக்கோட முடியெல்லாம் வந்து கொட்டுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இது, முடி இப்படி கையோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகுறான். வெளியில வந்து பார்த்தா இதெல்லாம் உனக்கு இப்பதான் ஆரம்பிக்குதா, எங்களுக்குலாம் எப்பயோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் போல. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு போயிட்டு பார்த்தா ஒரு வாலண்டியருக்கு வந்து வலிப்பு வந்துருது. திடீர்னு அவங்களுக்கு வந்து அப்படியே பிளட்டா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க இறந்தும் போறாங்க. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற மற்ற வாலண்டியர்ஸ்க்கு ரொம்பவே பயமாகிறது. எப்படியோ இதை குணப்படுத்துறதுக்கு அந்த டாக்டர் ஃப்ரீயாவும் வந்து ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அவங்க தான் இறந்துட்டாங்களே, அதனால எதுவுமே செய்ய முடியல. அவளோட டீம்ல இறப்பு இதுதான். இது மாதிரி ஆனதுமே இவங்க எல்லாரும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் ஒரு டீமா மீட் பண்ணி இப்போ இது மாதிரி நமக்கு ஏதாவது நடக்காது அப்படின்னு என்ன உத்தரவாதம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க. கடைசியில இது எல்லாமே தெரிஞ்சுதானே நம்ம இங்க வந்தோம், இப்படிலாம் நிச்சயமா ஆகும் தான், எதுலயும் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இவங்க குடிக்க கூடாது, இருந்தாலும் இவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லை. ஒரு பக்கம் இந்த ராணி இருக்கால, அவளோட ஹஸ்பண்ட் ஜேனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறா. டேலி பொண்ணு இருக்கால, அவளோட ஹஸ்பண்ட் தான் இந்த சொட்டமண்டியன். இவனோட பேரு ஆண்ட்ரியூ. இவன் இருந்துட்டு முதல்ல டேலியை வந்து எங்க மீட் பண்ணா, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் எப்படி காதல் வந்தது, எப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு இப்ப நடந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து டேலி வர, அப்புறம் எங்களோட குடும்பம் இந்த மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியூ வந்து அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் அப்படி போனதுக்கு அப்புறமா இவ வந்து புலம்பிட்டு இருக்கிறா. இது எல்லாமே நான் வந்து வெறும் சிஸ்டம்காக பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த மாதிரி 2 வருஷம் தானே, முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் நல்ல மனைவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் அதுக்கும் மேல, அதெல்லாம் தாண்டி அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் அபிகேல் ஒரு விஷயத்த நோட் பண்றா. அங்க இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸோட அந்த நரம்பு எல்லாமே வந்து கருப்பு கலர்ல மாற ஆரம்பிக்குது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அதை பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்தா, ஏற்கனவே ஜேன் வந்து மன உடைச்சல்ல தான் இருப்பான். இதுல இவ வேற கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன் அப்படி இப்படின்னு ஓவரா பேசி அவனை இன்னும் டென்ஷன் ஆகி அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அடிதகராறு வரைக்கும் போயிருது. எப்படியோ இவங்க தான் போயிட்டு சமாதானப்படுத்தி அவங்கள வந்து அமைதி பண்றாங்க. தான் வந்து ராணியை கூட்டிட்டு அங்க இருந்து தனியா போறா. அவளை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் இந்த டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சில டோசேஜஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வலிப்பு வந்து இறந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி சிம்டம்ஸோ இல்லை எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை அபிகேல் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆனா இந்த டோசேஜ் எல்லாம் ரொம்பவே ஹையா இருக்கிற மாதிரி இருக்கே, இந்த மாதிரி ஹை டோசேஜ் எல்லாம் போடலாமா, சரி கோலிங்கோட் எங்க அப்படின்ற மாதிரி அவனை பத்தி இவ வந்து விசாரிக்கிறா. ஆனா இப்போதைக்கு அவரை வந்து பார்க்க முடியாது, அவர் இங்க இல்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்லியிருந்தா. மெடிசனை இவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா ரிக்குக்கு வந்து கொஞ்சம் வாமிட் பிளட் வந்து வருது. என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் இல்லை, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்ளீன் பண்றா. அப்படி க்ளீன் பண்ணும்போது ரிக் கவனிக்காத நேரத்துல அதை வந்து சாம்பிள்ஸா வந்து அவ எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா டெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. கேல அவளோட டோர்ஸ், ஜன்னல் இது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தையே கவனிக்கிறா. ஆக்சுவலா இந்த இடத்துக்குள்ள கேமரா வச்சிருக்காங்கன்னு, இவங்களை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத இவ வந்து தெரிஞ்சுக்கிறா.
பாவிங்களா இப்படி இல்லாமாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். இப்போ அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ரிக் வந்து ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அவனோட தோள்கள் எல்லாமே அப்படியே தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துட்டு இருக்கும். ஆனா அதை பத்தி அவன் வந்து பெருசா எதுவுமே கவலைப்படவே இல்லை. அப்படியே ஜட மாதிரி தான் இருக்கான். இப்போ வந்து நைட் டைம்ல போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அபிகேல் வந்து முழிச்சிருப்பா. அப்ப அவனோட ஸ்கின்னை பாக்குறா. இது எல்லாமே உறிஞ்சு வருது அப்படிங்கிறது அவளுக்கு வந்து தெரிய வருது. இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கோலிங்குட் நம்ம கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. மறுநாள் வந்து லேபுக்கு போயிட்டு அந்த பிளட் சாம்பிள் எடுத்தால அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல போட்டு செக் பண்ணி பாக்குறா. அது எல்லாமே அப்படியே கருப்பு கலர்ல வந்து மாறி போகுது. இன்னொரு பக்கம் இவங்களுக்கான அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அது என்னன்னா இவங்களோட கண்கள் எல்லாத்தையுமே வந்து பூனையோட கண்களா வந்து மாத்த போறாங்களாம். ஏன்னா பூனைகள் வந்து இருட்லயும் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். அது மாதிரி இவங்களும் வந்து இரு டைம்லயும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான சர்ஜரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சர்ஜரி முடிஞ்சோன்னே எல்லாரும் நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா ரிக்குக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால அவனால எதுவும் பண்ண முடியல. அவனோட ஃபேமிலி தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நாள் நைட் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரிக் வந்து கத்துற சத்தம் கேக்குது. ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் வந்து பயந்து போய் பாக்குறா. பார்த்தா அவனோட கண்ணுல வந்து சர்ஜரி பண்ணிருப்பாங்கல்ல, அவனோட கண்ணுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவ்வளவு பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு கோலிங்கோட பார்த்து என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறா. இதை பாருங்க, அவருக்குள்ள ஏதோ ஒரு வேற ஒரு இது இருக்கிற மாதிரி, உயிரினம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து கோவத்துல கேக்குறா. நீங்க வீட்டுல மொத்தமும் கேமரா வச்சு எங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியும்னு சொல்லவும், இதை பாரு கேமராலாம் எங்களுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. இது எல்லாமே பென்டகன் ஒரு செக்யூரிட்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பா போனுச்சுன்னா உங்களோட சேஃப்டிக்காக தான் இது எல்லாத்தையுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கும் ஒன்ன மாதிரி தான் ஒண்ணுமே தெரியாது. எப்படியோ அவன் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சரியாயிருவான். அதனால நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படிங்கறத மட்டும் அபிகேல் வந்து புரிஞ்சுக்கிறா. இவளுக்கு வேற வழி இல்ல. அதனால இவங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ரிக்குக்கு தேவையான கொஞ்சம் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா திடீர்னு வெளியில வந்து சைரன் சத்தம் எல்லாம் கேக்குது. ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் இவளை யாரும் கிட்ட வந்து போக விடல. வெளியிலே தடுத்துடுறாங்க. அங்க நடந்த அந்த சீனை பார்த்து அவ பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த சேன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மியூட்டன்ட்டா வந்து மாறி இருக்கான். அது மட்டும் இல்ல, அப்படி மாறினதோட அந்த ரேயனை ஜன்னல் வழியா தூக்கி போட்டு கொன்னே போட்டுட்டான். இப்போ இதனால இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக இவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு ஜேனையும் வந்து ஷூட் பண்ணி கொள்றாங்க. ஏன்னா அவனை வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அவனையும் வந்து இந்த இடத்துல கொள்றாங்க. மாதிரி தான் ஏதாவது தவறுதலா நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேமரா வச்சு இவங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது தப்பா போனுச்சுன்னா இப்படி உடனே ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து இவங்களை ஸ்டாப் பண்றதுக்காக தான். ஒரு பக்கம் இவ வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமா ரிக் பக்கத்திலே தான் இருக்கா. அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே கோலிங்குட் கூட மீட்டிங்ல இருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்றானா அந்த கீ கார்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிறா. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மற்ற செக்யூரிட்டிஸோட கண்ணில் படாம எப்படியோ கோலிங்குடோட அந்த ஆஃபீஸ்க்கு வந்து இவ போயிடுறா. ஏன்னா இங்க என்னதான் நடக்குது, இவங்க என்னதான் அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ வந்து போயிருப்பா. அப்ப அங்க வந்து ஃபைல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாக்குறா. அப்படி பார்க்கும்போது இவளுக்கு ஒரு பயங்கரமான உண்மை வந்து தெரிய வருது. அது என்னன்னா, இங்க இருக்கிற இந்த 14 வாலண்டியர்ஸ்க்குமே டிஎன்ஏ வச்சு தான் இவங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை வச்சு இவங்களை வந்து சிறப்பா மாத்தணும் அப்படிங்கிறதுனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கோலிங்குட் வந்து ஒரு கொலனல் கூட மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாசாவை சேர்ந்த மக்களும் வந்திருக்காங்க. இந்த கொலனல் இருந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்க பண்ண வேணாம், கைவிட்டுருங்க, இது வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க உருவாக்குற இந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவே கொடூரமானவங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனுச்சுன்னா அவங்க நம்ம நாட்டை காப்பாற்ற வந்த மாதிரி இருக்காது, இதுவே பெரிய ஒரு ஆபத்தா போய் முடியும். அதனால இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த கோலிங்குட்டா அவங்களோட அட்வைசரும் சேர்ந்துட்டு இதை பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை, அதனால நம்ம வந்து இது அவ்வளோ ஈஸியா வேஸ்ட் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி எங்களோட அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால கடைசியா ஒரு தடவை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வைக்கிறாங்க. மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் ஃப்ரேயா அவளும் இருந்துட்டு கோலிங்குட் கிட்ட இதோட நம்ம இதை நிறுத்திக்கலாமே, ஏன்னா எனக்கும் இது சரியா வரும்னு தோணல அப்படிங்கிற மாதிரி பேசி பாக்குறா. இதை பாரு, அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. இப்ப ரிக்குக்கு வந்து சர்ஜரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள்ல உனக்கு கண்டிப்பா எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து சொல்லிட்டு கிளம்புறான். இன்கேஸ் சேனுக்கு நடந்த மாதிரியே ரிக்குக்கும் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும் போதுதான், இதை பாரு, நீ கேட்கறதெல்லாம் கரெக்டு தான்,
ஜேனுக்கு நடந்தது வந்து எங்களால சுத்தமா வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா இது மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது மனுஷங்களோட இது எப்படி இருக்கும், அவங்களோட மூளை வந்து எப்படி செயல்படும்ன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை பாருங்க, இப்படியே இதை என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உண்மைதான், நீ நினைக்கிறது மாதிரியே நீ பார்த்த மாதிரியே நான் வந்து மிருகத்தோட டிஎன்ஏவை தான் இவங்களுக்குள்ள செலுத்துறேன். அதனால அதோட விளைவுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாதுதான். நீ எவ்வளவு கவலைப்படுற அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இதை விட்டாலும் நமக்கு வேற வழி இல்ல. இப்படியே இருந்தாலும் நாம இந்த இடத்துல அழிஞ்சுதான் போவோம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். என்னமோ ஈஸியா சொல்லிட்டு சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா இவளுக்கு சுத்தமா இவங்க பேசுறதுல எல்லாம் விருப்பமே இல்லை. என்ன பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரிக்கோட பேண்டேஜை வந்து எடுத்து பாக்குறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு கண்ணு ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப மொத்தமா அவனோட முடி எல்லாத்தையுமே அவன் வந்து ஃபுல்லா வந்து ஷேவ் பண்ணிடுறான். நைட் டைம்ல வந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது எல்லா விஷயமுமே. அதனால வந்து நார்மலான மனுஷங்களால பார்க்க முடியாத விஷயங்களும் ரொம்பவே இருட்டுல தெளிவா பார்க்க முடியறதுனால இந்த ப்ராசஸ் நமக்கு நல்லாவே வேலை செய்யுது. அதனால இவனுக்கு அடுத்த கட்ட சர்ஜரிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸ்க்கு அடுத்த கட்ட சர்ஜரி வந்து இவங்க பண்றாங்க. இந்த சர்ஜரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கட்டமும் ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். அதே போல இதுவும் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகுது. அதனால நிறைய வாலண்டியர்ஸ் அங்கே இறந்தும் போறாங்க. இதுல வந்து சர்வே பண்ணதுன்னு பார்த்தா நம்ம ரிக்கோ அதுக்கப்புறம் டேலியும் மட்டும்தான். இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸான ஆண்ட்ரியோவும் ஒரு பக்கம் லூகாஸ், அபிகேல், இவங்க 3 பேரையும் இவங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்க சாதாரண அந்த மனுஷங்க மாதிரியே இல்லாம இவங்களும் ஒரு மியூட்டன்ட்டா வந்து மாறி இருக்காங்க. இதை பார்த்ததும் அபிகேலால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதுவும் இவங்களால வந்து நார்மலா இவங்க கிட்ட வந்து பேச முடியல. இப்பதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சதுனால தனியா வேற வந்து வச்சிருக்கிறாங்க. இவனால வந்து அவளை தொடக்கூட முடியல. அந்த கிளாஸ் பக்கத்திலே கையை வச்சுட்டு ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்து அபிகேல் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. டைம்ல பார்த்து அந்த கோலிங்வுட் வேற இவங்களோட வெட்டிங் ரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தா அவ இன்னமுமே வந்து அழதான் செய்யறா. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல டேலியும் ரிக்கும் வந்துட்டு டைட்டனுக்கு போக போறாங்க. அதனால அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரிக் வீட்டுக்கு வந்ததுமே அவனோட ஷர்ட்டை வந்து போடுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறான். ஏன்னா இப்போ அவன் வேற ஒரு கிரியேச்சராகவே மாறிட்டான். சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் வந்து ஹெல்ப் பண்ண வரா. அப்ப தவறுதலா அவனோட கைப்பட்டு அவன் வந்து அப்படியே அடி விழுந்து கீழே விழுந்துடுறா. இதை பார்த்ததும் இவனும் போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். ஆனா அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. ஏன்னா ஏற்கனவே ஜேனப் வந்து அவ பாத்துட்டால. அதனால இவனும் அந்த மாதிரி மாறிடுவானோன்னு ரொம்பவே பயந்து போயிடுறா. கிட்ட வந்தா கூட தயவு செஞ்சு என் கிட்ட வராத, என்ன தொடாத அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிடுறா. இவனு வந்து ஸ்விம்மிங் பூல்ல தான் ஃபுல்லா இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே வேற கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறது தான் அவனுக்கு உடம்புக்கும் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனால வீட்டுல இருக்கிறத விட ஃபுல்லா அங்கதான் இருக்கான். இவன் வந்து அபிகேல் லூக்கஸை தூங்க வச்சுட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது பார்த்தா இவங்களோட ஏரியாக்குள்ள இந்த டேலி அப்படிங்கிற பொண்ணு வரா. அதுவும் அவளோட கையெல்லாம் வர ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை வந்து அவ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா இதை பத்திலாம் ரிக் வந்து எதுவும் பெருசா கவனிக்கல. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் டைரக்டா பேசிக்காம ஜஸ்ட் அவங்களோட கையை வந்து பிடிச்சதுமே போதும் அவங்களோட டென்டக்கல்ஸ் மூலியமாவே இவங்க வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு. டாலியோட வீட்டுக்கு பார்த்தா ஃபுல் ஆர்மி ஃபோர்ஸும் வந்து இறங்கி இருக்குது. அங்க குளிக்கிற இடத்துல போயிட்டு பார்த்தா ஆண்ட்ரூ வேற செத்து கிடக்குறான். இதை பார்த்ததுமே நிச்சயமா இதை டாலி தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாலி இருக்கிற இடத்த பாத்துறாங்க. இப்போ டாலிய போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு பக்கம் அபிகேல் வந்துட்டு லூக்கஸை கூட்டிட்டு பெட்ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இப்ப டாலியை எப்படியாவது மயக்க மருந்து வச்சு ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன பண்றான்னா அப்படியே கீழே விழுந்து மயக்கமான மாதிரி ஆக்கிடுறா. சரி கிட்ட போயிட்டு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வந்து பார்க்க வரும்போது பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறா. எந்திரிச்சு நின்று அங்க இருக்கிற ஒருத்தவனை போட்டு தள்ளிடுறா. பார்த்ததுமே அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க. அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே இவளை வந்து டைரக்டா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவளை கொல்லவும் செஞ்சிடறாங்க. இப்ப அடுத்ததா ரிக் பக்கத்துல தான் வராங்க. ஏன்னா ரிக் தான் வந்து அடுத்ததா இருக்கிறான். இவனுக்கு வந்து ஆனா பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா ஆர்மி ஃபோர்ஸையுமே வந்து ஒத்தையால வந்து அடிச்சு துவம்சம் பண்றான். இப்ப ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும்தான் இருக்கான். அவனை எப்படியாவது இந்த தண்ணிக்குள்ள தள்ளி போட்டு தள்ளலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணும்போது பார்த்தா அபிகேலுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ ரிக் ஏதோ தப்பா பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்கிறதுக்காக வெளியில பயந்து போய் ஓடி வரான். ஆனா அவ வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருது. இவன் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொண்டு இருப்பான். இதை பார்த்ததும் அவனுக்கே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிருது. அதனால அங்கிருந்து வேக வேகமா வந்து ஓடி போயிடுறான். இந்த இடத்துக்கு அந்த கொலனலோட டீம் எல்லாருமே மொத்தமா வராங்க. இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிக்க தேடும் போது பார்த்தா கொலிங்குட்டும் அங்க வந்துட்டு இதை பாருங்க அவனுக்காக நான் ரொம்பவே செலவு பண்ணிருக்கேன். அதனால அவ்வளோ ஈஸியா நீங்க வந்து அவனை போட்டு தள்ளிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சொல்ற எதையுமே அவங்க கேட்குற மாதிரி இல்ல. ஒரு பக்கம் அபிகேலையும் லூக்கஸையும் வந்து சேஃபா இருக்கணும்
பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பேஸுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அங்க மட்டும்தான் இவங்களுக்கு சேஃப்னு. ஆனா நம்ம அபிகேல் என்ன பண்றான்னா, எப்படியும் நம்ம ரிக் வந்து எங்க போயிருப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால யார் கண்ணிலையும் படாம எப்படியோ எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இவனை மீட் பண்றதுக்காக அந்த ஸ்பாட் இவங்களோட ஸ்பெஷல் ஸ்பாட்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே இவ கிட்ட போயிட்டு, இதை பாரு, உன்னை பார்த்து எனக்கு வந்து என்னைக்குமே பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து கையை பிடிக்கிறா. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அப்படியே வந்து கிஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மேல ஏதோ லைட் அடிக்குது. என்னடா யாரா அது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஆர்மி ஃபோர்ஸ் மொத்தமும் இவங்கள கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, இவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அபிகேல் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அவ வந்து பேஸ்ல தான் வந்து சேஃபா இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ரிக்க வந்து தனியா பிடிச்சு வச்சிருக்காங்க. கண்ணு முழிச்சதும் இவளை மீட் பண்றதுக்காக அந்த கோலிங்கோட் வந்து வந்திருக்கிறான். இதை பாரு, இந்த பென்டகன் மொத்த இந்த சிஸ்டமையுமே வந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ரிக்கையும் வந்து டைட்டனுக்கே அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் அவனுக்கும் சேஃப். ஏன்னா இந்த மாதிரி மியூட்டன்டான கிரியேச்சர்ஸ் எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் டாலி வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறா. அவங்களுக்கு தோணுச்சுன்னா இங்க இருக்கிற சாதாரண மக்களையும் அவங்க வந்து கொண்டுடுறாங்க. அதனால அவன் இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, நீ தான் எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கிறான். சரி, நீ இவ்வளவு வந்து ஒத்துக்கிட்டு நம்ம எப்படியாவது ரிக்க வந்து டைட்டனுக்கே போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வரா. வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் அவனை வந்து அடைச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருப்பான். அது இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கோலிங்குட் இருந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை வந்து எடுத்துட்டு வரான். இதை பாரு, இதை நீ வந்து அவனுக்கு போட்டு விட்டுறணும். இது வந்து ஒரு கெமிக்கல் லாபட்டாமி. இதை போட்டதுமே அவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். அப்படின்னா மட்டும்தான் அவனால வந்து இப்போ ஈஸியா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவனால சர்வே பண்ண முடியும். அவனுக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதையே நினச்சிட்டு அவன் அங்கே போய் எதுவும் செய்ய முடியாது. அதனால இதை கரெக்டாக நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிறத இவகிட்ட வந்து கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஃபர்ஸ்ட் அதை கையில் வாங்குற மாதிரி வாங்கி தெரியாமல் கீழே போட்டுறா. அப்போ அவரு வந்து அதை எடுத்துட்டு டிராயர்ல இருந்து வேற ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அபிகேல் வந்து வரா. அப்படி வந்ததுமே 2 பேருமே வந்து ரொம்பவே ஏக்கத்தோட ஒரு பார்வை வந்து பார்க்குறாங்க. இப்போ இவளுக்கு வேற வழி இல்லை, அதனால இந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு இவனுக்கு போட்டு விடுறா. அப்படி போட்டதுக்கு அப்புறமா இவ இங்க இருந்து கிளம்பிடுறா. டாக்டர் அந்த ஃப்ரீயா இருக்காங்கல்ல, அவங்க தான் இவளை வந்து கூட்டிட்டு போறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர், சரி வா நம்ம ட்ரிப்புக்கு வந்து போலாமா, டைட்டனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ரெடி பண்றதுக்காக உள்ள போறாரு. போனா இவன் வந்து என்ன நினைச்சானோ தெரியல, அந்த சோல்ஜரை வந்து அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளிடுறான். சுத்தமா கான்சியஸே இருக்காது. இப்பதான் வந்து கோலிங்குட் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அவ கீழே போட்ட அந்த கேப்ல வேற எதையோ மாத்திருக்கா அப்படிங்கறத அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்ட உடனே எப்படியும் இவனால எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரிக் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவனுக்கு தான் இருட்லயும் வந்து பார்க்கக்கூடிய சக்தி இருக்குமே, அதனால அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவங்க வந்து வேற ஏதாவது எக்ஸிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. லூக்கஸ் இவன் வந்து கூட்டிக்கிட்டு எப்படியாவது இவங்க 3 பேர் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா வந்து ரிக்க வந்து பாத்துறாங்க. அவன் வந்து அடிப்பட்ட நிலைமையில ரொம்பவே மோசமா இருப்பான். இவங்க 2 பேருமே அவனை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, என்னைக்குமே நாங்க வந்து உன்னை பார்த்து பயந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரி, இவனுக்கு வந்து இப்போதைக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா போயிட்டு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா. ஏன்னா அவனுக்கு வந்து அடிபட்டு இருக்குல்ல. ஆனா அந்த டைம்ல பார்த்து கோலிங்குண்டும் அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸும் வந்து வந்துடுறாங்க. கோலிங்குட் இருந்துட்டு, இது பாரு, ஒழுங்கா நீ அவனை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துரு, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மட்டும் இந்த பக்கம் வரலன்னா இந்த சோல்ஜர்ஸ் ஒன்று ஷூட் பண்ணி இந்த நாயை சுடுற மாதிரி சுட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பக்கம் வரப்போறது இல்லை அப்படின்னு அபிகேல் சொல்றா. இவளை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலிங்குட் வந்து கோவமா சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த கொலனல் வந்து வந்துடுறாரு. அவர் அங்க வந்ததுமே, இது மாதிரி கையில ஆயுதங்கள் இல்லாத பெண்களையும் ஒரு அப்பாவியான ஒரு பையனையும் நாங்க என்னைக்குமே வந்து கொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல இருந்து காரணம் இந்த கோலிங்குட் மட்டும்தான். அதனால அவர் வந்து ஹெட் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றது தான் மற்ற சோல்ஜர்ஸும் வந்து கேட்பாங்க. அதனால இவனை முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலிங்குட் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இது மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து அபிகேல் அவளோட ஹஸ்பண்டான ரிக்க போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. உனக்கு வந்து என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வராது, நாங்க வந்து உன்னை பார்த்துப்போம், ஒன்னும் நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அவ தான் வந்து ஆறுதல் படுத்துறா. போயிட்டு ரிக்க கட்டி பிடிச்சதுமே அவனுக்கும் பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ஒன்னா இருந்தது, அந்த மாதிரி சந்தோஷமான மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். இப்ப அடுத்த கட்ட முயற்சியா ஃப்ரேயாவும் இவ்வளவு சேர்ந்து டைட்டன் 2 அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இதை வந்து இன்னும் அட்வான்ஸா பண்ணலாம், ஏன்னா இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். அதனால இதை வந்து எப்படி சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரிக் வந்து இப்போ இந்த கிரகத்துக்கு வந்து பறந்தே போக போறான். ஏன்னா அவனுக்கு ரெக்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. அவனோட புது வீடாவும் இருக்கும்.
இது மாதிரி உலகத்துக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதை வச்சு ரொம்ப பேராசைப்படுற மாதிரி கோலிவுட் போனது தான் பெரிய தப்பாக இருக்கும். இப்போ நல்ல வேலையா ரிக் மட்டும் அது எல்லாத்தையும் சமாளித்து எப்படியோ வந்து டைட்டனுக்கு போயிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக முயற்சிக்கிறான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.